அப்படி எடுக்கக்கூடிய மருந்துகள் என்ன? இந்த சர்க்கரை அளவை நம்ம உடல்லேருந்து குறைத்து நம்ம மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுக்கு என்னென்ன மூலிகைகள் எடுக்கலாம்னா, முதல் மூலிகை அப்படின்னு சொல்கிறது தேற்றான் கொட்டை. இந்த தேற்றான் கொட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த சிறுநீரகங்களை வலிமையாக்கக்கூடிய மூலிகை அப்படின்னு சொல்லலாம். இப்போ சிறுநீரகங்களை வலிமையாக்குவதற்கு அதோடைய ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கிறதுக்கு தேற்றான் கொட்டை ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். தேற்றான் கற்பம் அப்படின்ற மருந்தும் இருக்குது. ஸோ இதை எடுக்கும்பொழுது அடிக்கடி நைட்டில் யூரின் பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலை நமக்கு மாறும். கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து நமக்கு கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிக்கும். சிறுநீரகத்தோட செயல்பாடு நார்மலாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பிளாடர் மசில்ஸும் பெல்விக் மசில்ஸும் நமக்கு வந்து நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். இந்த கற்பம் மருந்தை எப்படி எடுக்கலாம், தேற்றான் கொட்டை கற்பம் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, டெய்லி காலையிலையும் இரவும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரலாம்.